அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைவதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. இந்த 10 பாயிண்ட் படி நம்ம வாழ்ந்துட்டோம் அந்த வாழ்க்கையில் அப்படின்னா நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு உண்டான தகுதி நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தகுதியை நம்ம வளர்க்கணுன்னா இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்க. தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவாங்க, வீணான சொல் செயலிலிருந்து தவிர்த்து வாழ்வாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க, நம்மளுடைய மர்மஸ்தானத்தை வெக்கத்தலகத்தை விபச்சாரத்துலேருந்து பாதுகாப்பாங்க, நம்மள்கிட்ட யாராச்சும் ஒரு பொருளோ அல்லது பிள்ளைங்களையோ நம்மளோட பொருளையோ யாராச்சும் ஒப்படைச்சாங்கன்னா அதை பேணி பாதுகாப்பாங்க. அப்புறம் தொழுகையை விடாமல் 5 வேளை கரெக்டாக உள்ளச்சத்தோடு எப்படி தொழணுமோ அந்த உள்ளச்சத்தோடு அல்லாஹ் பார்க்குறாங்கிற உணர்வோட அர்த்த உணர்வோட மறுமைக்கு பயந்து தொழுவாங்க. அப்புறம் மனைவியரிடம் நல்ல முறையில் நடந்துக்குவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழையிறதுக்கு தகுதி உடையவர்கள். என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு மொதல் பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் படித்து அதை வாழ்க்கையில் பின்பற்றினீங்கன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவன் உங்களுக்கு உறுதி வழங்குறான். வாழ்க்கையில் இதை கடைப்பிடிங்க. எளிமையானதான், அல்லாஹ்வுக்காக கடைப்பிடிங்க, லேசாக இருக்கும். என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு மொதல் 10 பாயிண்ட்டை முதல்லேருந்து இந்த வார்த்தையை படித்து பாருங்கள், புரியும். இருபத்தி 23வது அத்தியாயம் முதல் 10.